எல்லாருக்கும் வணக்கங்க. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை, ஐப்பசி மாதத்துக்கு ஐப்பசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை 47 நாட்கள் தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிக்கிறேனுங்க. கிரக பயிற்சி பலன்களாக இருக்கட்டும், மாத பலன்களாக இருக்கட்டும், வருட பலன்களாக இருக்கட்டும், கோச்சார கிரகங்கள் சாதகமாக இருந்தும் எனக்கு சாதகமான பலன் வரலையே அப்படின்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. என் சுய ஜாதகத்தில் குரு தசை நடக்குது, சுக்கிர தசை நடக்குதுன்னு சொல்கிறாங்க, 9ல் ராகு இருக்குது, குரு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனாலும் எனக்கு நல்லது நடக்கலையேன்ற ஆதங்கம் சில பேருக்கு இருக்க தான் செய்யுது. நம்ம கும்பிட்ற சாமிக்கு குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், உலகத்தில் எந்த சாமிக்கும் நாம் ஒரு கோவில் கட்டி அந்த சாமியை பிரதிஷ்டம் பண்ணுறோம்னா அந்த சாமிக்கு அடியில் ஒரு அஷ்டபந்தனம் ஒன்று செய்து வைப்போம். அது மரபு, நம்ம முன்னோர்களுடைய காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். அந்த கோவிலில் பாசிட்டிவ் எனர்ஜி வரணும், நல்ல சக்திகள் மட்டும் இருக்கணும், தீய சக்திகள் விலகணுன்ற ஒரு அஷ்டபந்தனம் பாதுகாப்பு. நம்ம கும்பிடுற சாமிக்கே நம்ம முன்னோர்கள் அஷ்டபந்தனம் செய்திருக்கிறாங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் ஏகப்பட்ட எந்திரங்கள் செய்திருக்கிறாங்க. அது எல்லாமே இன்றைக்கி வியாபாரமாகி போச்சு. கோல் எடுத்தவங்க கொண்டக்காரங்க, தடி எடுத்தவங்க தண்டக்காரங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதுதெல்லாம் அவங்களுடைய கர்மா. நம்மளுடைய நேர காலங்கள் சௌகரியமாக இருந்தோம், நாம் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லையே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு காட்டுறேனுங்க. இது நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தி கொடுத்த அற்புதமான எந்திரம். இந்த 7 குதிரைகள் இருக்குது பாருங்கள். பொதுவாகவே இந்த 7 குதிரைகள் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு 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 பவர். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்கள்ல இருந்து துவரங்கள்ல இருந்து 7 பிறவைகள் பார்த்தீங்கன்னா 7, உலக அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா 7, இந்தியாவில் இருக்கிற அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா 7, கிரகங்கள் இந்த ராகு கேது கழிச்சு 7, நாட்கள் பார்த்தீங்கன்னா 7, வானவில் பார்த்தீங்கன்னா 7, சப்தங்கள் 7, ஸ்வரங்கள் 7, திருக்குறள் பார்த்தீங்கன்னா 330, அதனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 7. இந்த 7ஆம் நம்பர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அந்த 7 குதிரைகள் இடமிருந்து வலம் போகிற மாதிரி ஒரு தத்ரூபமான ஒரு படத்தை வரைஞ்சி சக்கரங்கள் அமைச்சு கொடுத்தாங்க. இது ஒவ்வொரு ராசிக்கு எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னா, இப்போ ஒரு எந்திரம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு எல்லாருக்கும் செட் ஆகிடுமா? அப்படி செட் ஆகாது. இப்போ மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா, இது காமன். இந்த குதிரைகள்ன்றது காமன். மேசராசியில் பிறந்திருக்கிறீங்களா, இந்த எண்டில் மேச ராசியாதிபதி செவ்வாவுடைய சக்கரம் வரணும். முதல்ல தான் நல்லா இருக்கணும், அதன் பிறகு தனம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கணுமா. இந்த கடைசிக்கு வந்து மேசராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி யார்? சனி பகவானுடைய எந்திரங்கிட்ட வரணும். மேசராசிக்கு 2வது பாவகத்துக்கு சுக்கிரன் தனஸ்தானாதிபதி எந்திரம் இங்கிட்டு வரணும். மன வாழ்க்கை திருமணஸ்தானாதிபதி சுக்கிரன் அவருடைய எந்திரம் இங்கிட்டு வரணும். இந்த மாதிரி 4 எந்திரங்கள் வந்து சென்ட்ரலில் வந்து அந்த குதிரைகள் அமைப்பு வரைஞ்சி மேலே உங்களுடைய குலதெய்வம் பேர் போட்டு, அதன் பிறகு நம்மளுடைய சமூகம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வந்து நாயுடு அப்படின்னா என்னுடைய குலதெய்வம், அது என்னுடைய தொழில் அப்படின்னா அந்த தொழில் உண்டான விஷயங்கள். இந்த மாதிரி துல்லியமாக ஒரு வழிமுறைகள் செய்து ஒரு எந்திரம் செய்து வச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை தொடங்கினீங்கன்னா 100% மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். நேர காலங்கள் நமக்கு எல்லா நேரத்துலையும் சப்போர்ட்டாக தானே இருக்குது, பயன்படுத்திக்கிறதுல தான் இருக்குது. இப்போ குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்கள் ரொம்ப துல்லியமாக ரொம்ப விரிவாக ஆதாரபூர்வமாக சொல்கிறேனுங்க. ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன் சொல்கிறேனுங்க. அதில் முதல் ராசி நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்றது பற்றி தானுங்க
ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியாதிபதி தானுங்க குரு பகவான். தனுசு ராசிக்கு 8வது பாவகன்னு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் உச்ச நிலையில் அடைஞ்சு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். ஒரு சிலருக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 7வது பாவகத்தில் குரு பகவான் வந்து ஒரு நல்லது நடக்கலைன்ற ஒரு கவலைகள் இருக்கலாம். 8வது பாவகத்தில் குரு பகவான் மறைஞ்சி 2வது பாவகத்தை, அதாவது தனகாரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குரு தனஸ்தானாதிபதியை பார்த்து தனஸ்தானாதிபதிக்கு வீடும் கொடுத்து தனஸ்தானாதிபதியை பார்க்கக்கூடிய தருணம் அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 5 வரை 47 நாள். இதனால் இந்த நாட்களில் தீராத கடன் பிரச்சனை தீரும். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான ஒரு மன அழுத்தம் என்னன்னா, மெயினான மன அழுத்தம் என்னன்னா, பணப்பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குதுங்க. எதுக்காகவும் உசுரை விடணுன்ற எண்ணம் வராது. இந்த பணப்பிரச்சனை செய்யக்கூடிய தொல்லையால், சங்கடத்தால் ஏண்டா இருக்கணும், எதுக்குடா இருக்கணுன்ற ஒரு யோசனைகள் வர்றது சகஜயம்தான். தனுசு ராசியில் மட்டும் பிறந்தவங்க மட்டும் என விதிவிலக்கா? அப்போது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் தன்னுடைய பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை சுமூகமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். காரணம், தனஸ்தானாதிபதியும் குரு பகவான் பார்க்கிறாரு, தனகாரகன் பார்க்கிறாரு, தனஸ்தானாதிபதிக்கு வீடும் கொடுத்துருக்காரு. தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் 8வது பாவகத்தில் மறைஞ்சி தனஸ்தானத்தையும் பார்க்கிறாரு தன்னுடைய சுய சாரத்தில் இருந்து. இதனால் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். அப்படி என்ன சார் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது? புதையல் கிடைக்க போகுதா? லாட்ரி அடிக்க போகுதா? இது நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கோங்க. யார் மூலமாவது என்றைக்கோ நீங்கள் செஞ்ச ஒரு உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு இரட்டிப்பாக வரலாம். ஒரு முக்கியமான துறையிலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கலாம். வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான பிராத்தத்தை கொடுக்கலாம். இந்த பிரபஞ்சத்துக்கு மிஞ்சின ஒரு சக்தி எதுவுமே கிடையாது. என் அனுபவத்தில் சொல்கிறேனுங்க, நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். நேர காலங்கள் பாதகமாக இருந்ததுன்னா அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். இதை நம்ம கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய மன அழுத்தம் நீங்கும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் ஏற்படும். 2வது மன அழுத்தம் என்னன்னா, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இல்லையே, பறக்க பாடுபட்டு இருக்கிறேன், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லையே, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லையே, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லையேன்ற ஒரு வார்த்தை தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2 வருட காலமாக கூட இருக்குது, அதிகமாக இருக்குது. கொடுத்து பழக்கப்பட்டவங்க, வாங்கி பரிச்சயமே இல்லை, வாங்கி பழக்கமே கிடையாது. தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இந்த 2-2.5 வருட காலமாக வாங்கி தான் பழக்கப்பட்டிருக்கிறீங்களே தவிர வாங்கின பணத்தை கொடுத்து பழக்கப்படலை. இது உங்களுக்கான நேரத்தை விட்டுடாதீங்க. காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, கடமை கண் போன்றது சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த நேர காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயலை இரட்டிப்பாக பண்ணுங்க. இந்த பிரபஞ்சம் 100% அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 5 உங்களுக்கான நேரத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அப்புசி மாதம் 1 இருந்து கார்த்திகை மாதம் 19 தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நேரத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. விட்டுடாதீங்க. அதை விட தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சொந்தமாக மனம் வாங்கணுன்ற ஆசை இருக்கும். ஒரு சிலர் இதுக்கு முன்னாடி பேங்க்கில் லோனுக்குன்னு போட்டு வாங்கியிருப்பாங்க. இந்த மனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த நேரத்தில் சரியாக போகுது. அக்டோபர் மாதம் 18 குரு பகவான் அதிசாரத்துக்கு வரும் பொழுது 8வது பாவகத்தில் மறைவார். உச்சநிலையில் வந்து 12வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்ப்பார். அதனால் சட்ட ரீதியாக பிரச்சனை இருக்குது. நான் வாங்கின மனையில், என்னுடைய அப்பா வாங்கின மனையில், என்னுடைய தாத்தன் வாங்கின மனையில், அது சட்ட ரீதியாக இருக்கிற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பிகளுக்குள்ள குடும்ப ரீதியாக இருக்கிற சங்கடங்களாக இருந்தாலும் சரி, நல்ல அனுகூலம் கொடுத்துரும். அதில் இருக்கிற சிக்கல், அந்த சங்கடங்கள் சரிப்படுத்திவிடும். எத்தனையோ பேர் ஒரு மனை வாங்கி வழி பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால வாங்கி போட்ட சொத்து ஒரு பக்கம் இருக்குது, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன் அப்படின்ற மன அழுத்தத்தில் இருக்கலாம். மண்ணால் ஏற்பட்ட பிரச்சனை, மனையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த நேரத்தில் சரியாகும். இந்த நம்ம என்ன சொல்லுவோம்னா,
இந்த மண்மனைக்கு என்ன சிபில் வழக்குன்னு சொல்லுவோமா? இந்த மாதிரி சங்கடங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சத்தியமாக சொல்கிறேன் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிட்டேன் சார், செய்யாத தப்புக்கு இப்போ வரைக்கும் நான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சார் அப்படின்னா, இந்த நேரத்தில் இது உங்களுக்கான நேரம்னு வச்சுக்கோங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கான நேரம்னு வச்சுக்கோங்க. வாங்காத பணத்துக்கு தான் வட்டி கட்டிட்டு இருக்கிறீங்கன்னு இந்த நேரத்தில் நிரூபிப்பீங்க. செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு மற்றவங்களை நிரூபிப்பீங்க. இது உங்களுக்கான நேரம் தானுங்க. இந்த வகையில் இந்த விரைய செலவுகள் குறைவாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அந்த நட்பு, அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் பெருகும். ஒரு நிம்மதி சந்தோஷம் உருவாகும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். சந்தோஷம் பிறக்கும். ஒரு சிலருக்கு இந்த 4வது பாவகத்தில் குரு பகவான் பார்க்கிறார் இல்லையா, வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படுத்தும். புதுசாக வீடு வாசல் உருவாகிறதுக்கு உண்டான நேரம் ஏற்படுத்தும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சிலருக்கு. ஆக வாழ்க்கையே நல்லா இருக்க போகுது, வாழ்வாதாரமும் நல்லா இருக்க போகுது. நிம்மதியான வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ சாமி, மீண்டும் அந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தனுசு ராசியில் பிறந்தவங்க கண்டிப்பாக வருவீங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. சந்தர்ப்பம் கொடுத்தாதானே நம்மளால் சாதிக்க முடியுமா அல்லது சம்பாதிக்க முடியுமா நம்ம காட்ட முடியும். இந்த பிரபஞ்சம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் இந்த 47 நாள். இந்த 47 அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டமான நம்பர் இல்லையா? அப்போது இந்த 47 நாளில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுன்றது உறுதி. அதில் மாற்று கருத்து கிடையாது. அனுபவிச்சு சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு நான் பலன் சொல்லியிருக்கேன், அனுபவித்து சொல்லுங்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்க நீங்கள் சாதிச்சிங்களா அல்லது சம்பாதிச்சிங்களான்றதை நீங்கள் அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்க நான் மனசார நம்புகிறேன். மீண்டும் தனுசு ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.